சேனைகளின் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கோடான கோடி சோத்திரம் உண்டாவதாக. இந்த 6வது மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமை உபவாச கூடுகைக்காக வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிறிஸ்துவின் மூலமாக உங்களை அன்போடு வாழ்த்தி வர இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆரம்ப ஜெபமாக நம் மத்தியில் இருக்கிற எமிலி சாலமன் அவர்கள் வந்து இந்த கூடுகையை ஆரம்பிப்பார்கள். ஸ்தோத்திரப்பா, இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. எங்கே 2-3 பேர் கூடி துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்கு கொடுத்த வாக்கு மாறாத தெய்வமே, எங்கள் மத்தியிலே கூட நீர் வரும்படியாய் நாங்கள் உம்மை அழைக்கிறோம் கர்த்தாவே. வர தடைப்பட்டவர்களை கூடிய சீக்கிரமாய் கொண்டு வந்து சேர்த்தருளும் கர்த்தாவே. நேரத்தோடு கொண்டு வந்து சேர்த்தருளும் கர்த்தாவே. பேசுகிற மகனையோ மகளையோ உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அதான் நீரே பொறுப்பெடுத்து கொள்ளப்பா. பேசுகிறவர் அவரல்ல ஆண்டவரே, நீரே பேசுகிறீர் என்பதை நாங்கள் உணரும்படியாய் ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுக்கு உணர்த்தி காட்டும் கர்த்தாவே. இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய், மனம் திரும்புகிறவர்களாய், பாவத்தை விட்டு ஆண்டவரே உம்முடைய சந்நிதியிலே வருகிறவர்களாய் நீர் மாற்றும் கர்த்தாவே. அப்பா, அந்த ஸ்தலத்திலே ஆண்டவரே நீர் வந்து தங்கும்படியாய் நாங்கள் உம்மை கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஸ்தலத்திலே ஜெபிக்கப்படும் ஜெபத்திற்கு கர்த்தாவே உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய காது ஆண்டவரே உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோப்பா. மாரநாதா, ஒரு விஷயம் ஆண்டவரை நீங்கள் இறங்கி வாங்க இயேசப்பா. இது அறைக்குள்ளே இறங்கி வாங்க கர்த்தாவே. இது என்னாலும் உமக்குரிய இடமாக இருக்கும்படியாக நீங்கள் மாற்றி கொடுங்க கர்த்தாவே. ஆமாண்டவரே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொருவரும் உடைய தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாட்களிலே தங்களுடைய பாவங்களை விட்டு ஆண்டவரை ஒவ்வொருவரும் உம்முடைய பக்கமாய் திரும்பவும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையிலே கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே நடக்கும் ஒவ்வொரு கொடுமைகளையும் உடைய கரத்திலே கொடுக்குறப்பா. ஆண்டவரே, நீரே ஆண்டவரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொண்டு கர்த்தாவே, பிரதமர் முதற்கொண்டு முதலமைச்சர் முதற்கொண்டு ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து கர்த்தாவே, எந்த விதத்திலேயும் கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் ஏற்படாதபடி நீர் காத்துக்கொள்ளும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வருடத்தின் 6வது மாதத்தை கூட நாங்கள் கடந்து வந்து விட்டோம் கர்த்தாவே. இன்னும் 6 மாதத்திற்குள்ளாக கர்த்தாவே அதிசயங்களும் அற்புதங்களும் எங்கள் குடும்பங்களிலே நடக்கட்டும் கர்த்தாவே. இந்த ஜெபத்திற்கு நாங்கள் வருகிறது எங்கள் வாழ்க்கைக்கு நன்றாக இருக்கிறது. எங்கள் மனசுக்குள்ளே சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, குடும்பங்களிலே மாற்றங்கள் இருக்கிறது என்று ஒவ்வொரு நினைக்கும்படியாய் ஆண்டவரை இங்கே வருகிறவர்களை ஒவ்வொருவரையும் நீ தொடும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், ரட்சிக்கும்படியாய் கூட நாங்கள் அந்த காலை வேளையிலும் நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ திடீரென்று வரும்பொழுது கூட கர்த்தாவே, ஆட்டோவில் ஏறும்பொழுது கூட தவறி விழுந்து விட்டப்பா. ஆனாலும் உம்முடைய கரை என்னை தொட்டு ஆண்டவரை இந்த இடத்துல ஜெபிக்கும்படியாய் கூட நீர் காத்து கொண்டிரே எசப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் துதி ஏறெடுக்கிறப்பா. இந்த ஊழியத்தை மேன்மைப்படுத்துங்க, இந்த ஊழியத்தை உயர்த்துங்க ராஜா. இன்னும் அதிகமாய் டிவியிலே ஆண்டவரே உம்முடைய வசனம் பரவும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாய் மனம் திரும்பாதவர்கள் ஆண்டவரை உம்மை பற்றி அறியாத ஜனங்கள் கூட கர்த்தாவே இந்த டிவியின் மூலமாக ஆண்டவரை நம்முடைய வசனம் பரவும் பொழுது கர்த்தாவே தங்களுடைய இருதயங்களிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக நீர் மாற்றும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவும் பரியந்தமாய் தேவன் எங்களோடு கூட இருப்பீராக. இந்த இடத்தை சுற்றிலும் வேலையடித்து காத்துக்கொள்வீராக. அந்தகார சக்திகள் இது உள்ளே வராதபடி நீர் காத்துக்கொள்வீராக கர்த்தாவே. நீரே எங்களை தொட்டு ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. தடைப்பட்டவர்களை தடையெல்லாவற்றையும் நீக்கி போட்டு நீர் முன் செல்லுகிற ராஜாவாக இருந்து கர்த்தாவே கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை நம்முடைய கரத்தில் கொடுத்து தாழ்த்துகிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை நீரே வழிநடத்தி எங்களுக்கு கொடுக்கும்படியாய், இயற்கை நிமித்தமாகவோ மின்சாரத்தின் நிமித்தமாகவோ சத்துருக்கள் நிமித்தமாகவோ எங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாதபடி ஏசப்பா நீரே நல்லபடியாய் முடித்து கொடுக்கும்படியாய் எங்களுக்காக மரித்து உயிர்த்து இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை துதிப்போம்.
வருத்தத்தோடு கழிப்பது வானாலை எல்லாம் வீணாலாய். வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தால் உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார். இயேசு கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடம் ஊற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடம் ஊற்றார் உறவினரும். கூடு விட்டு உன் ஆவி போனார் கூடு உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லாஹ். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லாஹ். ரட்சிப்படைய வழி இல்லையே, இரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமோ. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமோ. குருசில் சுமந்து தீர்த்தார், காயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. ஆண்டவர் இயேசு வந்தே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தயவும் இரக்கத்தினாலே நாம் இப்போ இந்த கூடுகைக்கு நாம் வந்திருக்கிறது கர்த்தருடைய மேலான கிருபை. இந்த நாளிலே நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி செய்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர்,
எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனம் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனம் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். ஐயா காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். ஐயா பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் நமக்கு செய்தார், எப்படி நன்றி சொல்வோம், நாம் எப்படி நன்றி சொல்வோம். தேங்க்யூ லார்ட். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சொத்தரிப்போமே. அற்புதமே
அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையே மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கேந்தாத தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்த வனாந்திர யாத்திரையில் என்பராம் இயேசு நம்மோடிருப்பார் போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அந்த கண்மலையானவரே கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை முன்று மகிழ செய்தே உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலன் நானே எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலன் நானே எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே
எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது கூட நம் ஜெப வேலைக்கு கடந்து செல்வோம். இந்த நாளில் கூட நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது. அதில் முதலாவதாக இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த போர்களுக்காக நம்ம மத்தியில் இருக்கிற ஸ்டெல்லா மேரியம்மா வந்து ஜெபிப்பாங்க. சோதரிக்கிறோம் கர்த்தாவே, இந்த கால வெளியில் அப்பா இந்த வெளியில் கூடுதல் ஆண்டவரை கொண்டு வந்து கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி தகப்பனே. எவ்வளவோ தடைகள் போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே இந்த இடத்துல வர கிருபை செய்ததுக்காக நன்றியோட துதிக்கிறப்பா. ஆண்டவரே தகப்பனே, நீ உண்டாக்கினது தேசங்கள் தகப்பனே. அப்பா பூமி ஆனவும் எனக்குன்னு சொன்னீங்களே தகப்பனே. அப்பா அந்த பூமி முழுவதை கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அகில உகல அகல எல்லா தேசங்களை கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த இஸ்ரவேல் தேசத்தை கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இஸ்ரவேலுக்கும் ஆண்டவரை கத்தாவே கத்தாவே ஈரானுக்கும் நடக்கிற அந்த போர்களை ஏற்றவே நாமத்தினாலே நீங்க கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருப்பதற்காக தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, இந்த இஸ்ரவேல ரத்தங்கள் சிந்தப்பட்டு ஆண்டவரே எல்லா பொருட்களும் சேதமாகி கொண்டு இருக்கிறது தகப்பனே. ஒரு விஷயம் இந்த இடத்துல இறங்குங்க தகப்பனே. அப்பா நாங்கள் விட மாட்டோன்னு சொல்ற அந்த ஈரானை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா உங்க கரங்களை ஒப்பு கொடுக்க சுத்தரம் முன்பரமாக நடந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல ஆண்டவரை உங்களுடைய தேவ சமூகம் அந்த இடத்துல இறங்குவதற்காக நான் தோத்தரிக்கிற ஜீவனுள்ள தேவனே. அப்பா தகப்பன இஸ்ரவேல் தேசம் சின்ன தேசம் அப்பா. ஈரான் ஆண்டவரை பெரிய தேசம் ஆண்டவரை. எப்படியாச்சும் அதை வந்துச்சு அந்த தேசத்தை நம்ம கைப்பற்றி கொள்ளணும் அப்பா தகப்பனை. கொண்டு வருகிற யுத்தங்களை தடுத்து நிறுத்துங்கப்பா. அந்த இஸ்ரவேலுக்கு முன்னாடி எதுவும் நிற்காதபடிக்கு எல்லா யுத்தங்களையும் முறியடித்து ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை நீங்க பாதுகாத்து கொள்வதற்காக நான் தோத்தரிக்கிறப்பா. ஈரானை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஏவுகணை மூலியமாக ஆண்டவரை தடுத்து கொண்டிருக்கிறார் எல்லா அணுக்களையும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போவதற்காக நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ஜீவனுள்ள தகப்பனே அப்பா. இன்னொரு பக்கம் ஆண்டவரை ஈனார் ரஷ்யாவின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்க யுத்தங்கள் மும்முரமாக கொண்டு சவால் விட்டு கொண்டிருக்கிற அந்த ரஷ்யாவை கரங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. உக்ரைன்ல ஆண்டவரை எல்லாம் இழந்து நிக்கிற சமயத்தில் ஆண்டவரை சமாதானம் சொல்லிட்டு இப்போ மறுபடியும் யுத்தங்கள் கிளம்பி கொண்டிருக்கிறது தகப்பனே. அப்பா தேவனே அப்பா உனக்கு கண்ணோக்கி பாரும் தகப்பனே. இந்த பூமியை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. இந்த தேசங்களை கரங்களை ஒப்பு கொடுக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒரு பக்கம் ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே 140 கோடி மக்கள் மத்தியில ஆண்டவரே இந்த இந்தியா தேசம் முழுவதை கரங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. அதுல பொழைக்க போன ஜனங்களை எல்லாம் ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரே ரஷ்யால இருந்து எல்லாத்தையும் அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே. அதே போல ஆண்டவரே ஈரான்ல இருக்கிற மக்கள் தமிழ் மக்களை இந்திய மக்களை அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே. பொழப்புக்கு போய் அங்கே செட்டில் ஆன பிள்ளைகளை எல்லாம் கண்ணோக்கி பாருங்கப்பா. எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை வெறுமனையாக வந்து இந்தியாக்குள்ள இறங்கி டெல்லியில வந்து இறங்கி இருக்கிற பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுங்க. இந்த யுத்தங்களை நீங்க முறிக்க அழிப்பதற்காக தோத்திருக்கோம். எல்லாத்தையும் இயேசுவே நாமத்துல கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அதே போல இங்க இந்தியா தேசத்துல இப்ப நடந்த சம்பவத்தை கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். 271 பிள்ளைகள் ஆண்டவரை அநியாயமாக பலியான பிள்ளைகளை கரங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே அங்க இருக்கிற காப்டன் ஆண்டவரே அங்க இருக்கிற முப்படை தலைவருக்கு நாணத்தை கொடுங்கப்பா. எப்படி எந்தெந்த கருவிகளை எப்படி பயன்படுத்தணும் அவங்களுக்கு அந்த நாணத்தை கொடுத்து இயேசுவே நாமத்தில் எந்த உயிர்களுக்கும் சேதமில்லாதபடிக்கு நீங்க பாதுகாத்து கொள்வதற்காக நான் தோத்தரிக்கிறப்பா. ஆகும் என்று விசுவாசிக்கிறேன். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையப்பா. ஆண்டவரே இந்த படிக்கிற பிள்ளைகள் எவ்வளவுதோ பணத்தை கொடுத்து டாக்டருக்கு படிக்க வைத்த பிள்ளைகள் ஆண்டவரே 30 பிள்ளைகள் இறந்திருக்கிறாங்கப்பா. அவங்க பெற்றோர் எவ்வளவு வேதனைகள் நிறைந்திருக்கும் தகப்பனே. அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுங்கப்பா. சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா இனிமே இது மாதிரி நடக்காதபடிக்கு நீங்க பாதுகாத்து கொள்வதற்காக நாங்கள் தோத்தரிக்கிறப்பா. அதே போல ஆண்டவரை எங்க இந்தியாவிலையும் அதிகமாக ஆண்டவர் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறப்பா. 28 மாநிலங்கள் முழுவதும் ஆண்டவர் இந்த வட மாநிலம் முழுவதும்
மிஷினரிகளை தாக்கி கொண்டிருக்கிற அந்த வன்முறைகளை நீக்கி போடுங்க தகப்பனே. ஒவ்வொரு ஊழியர்களை எடுத்து பயன்படுத்துங்க. மிஷினரி ஊழியர்கள் தலை நிமிர்ந்து நிக்கட்டப்பா. அவங்களுக்கு எந்த உபத்திரங்கள் போராட்டங்கள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தால் எல்லாம் முறியடித்து போட்டு ஆண்டவரே எல்லாத்துக்கும் சேமத்தை கொடுப்பேன் நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்ததுக்காக நன்றி. துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென் ஆமென். இல்லையா? இப்போது கூட நம்மளுடைய வேலூர் மாவட்டத்துக்காகவும் தமிழ்நாட்டுக்காக கூட நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். நம்ம யார்கிட்ட முறையிடணுமோ கத்தர்கிட்ட தான் நம்ம அதெல்லாம் முறையிட்டு செய்யணும். இது போல் நம்ம தமிழ்நாட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. அதே நேரத்தில் தேர்தலுக்கு முன்கூட்டியே கூட நிறைய ஆயத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே போல் நம்ம ஜெபத்தை அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கி கூட அநேக இடத்துல ஊழியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் வரவங்கன்னு பார்த்திங்கனாக்கா அதில் குறைவான எண்ணிக்கை தான். ஆனால் ஊழியங்கன்னு பார்த்திங்கனாக்கா எல்லா சபைகளிலும் நடக்குது. சின்ன சின்ன ஆலயங்களில் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் வரவங்கன்னு பார்த்தாக்கா யாருமே கிடையாது, ரொம்ப குறைவானவங்க. இனியும் மக்கள் அது போல் இருக்கக்கூடாது. ஜனங்க ஒருத்தரும் கண்டிப்பாக வரணும், வந்து ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக இந்த ஜெப குறிப்புகளாக நம்ம மத்தியில் இருக்கிற சதீஷ் பாபையா வந்து ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சொல்லப்பட்ட விண்ணப்பத்திற்காக தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே, ஒருவராய் பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் செய்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவர் இருவராய் உம்முடைய சமூகத்தில் கூடி நாங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் அவைகளை கேட்டு நீர் பதில் கொடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் ஒரு கூடுகையாய் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்திற்காக உம்முடைய திறப்பில் நின்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சத்தத்தை கேட்கிறவர் நீர் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் இங்கே பூமி எங்கும் உள்ளாவிக் கொண்டிருக்கிறபடியால் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த வேளையிலே கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அப்பா, எங்கள் அப்பா தகப்பனே, மாநிலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தமிழ்நாடுக்காக உடைய சமூகத்தில் தமிழ்நாடு சுற்றி பகுதியில் இருக்கிற எல்லாம் ஆண்டவரே தகப்பனே சோத்திரம். மாவட்டங்களுக்காக ஆண்டவரே, நகரப்புறங்களுக்காக ஆண்டவரே, கிராமப்புறங்களுக்காக மலைவாழ் மக்களுக்காக ஆண்டவரே உடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து சோத்தரிக்கிறோம். அப்படியாப்பட்ட ஜபங்களை நாங்கள் திறப்பில் நிற்கு ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி படைக்கிறோம். அப்பா, எல்லா மக்களையும் உங்களுடைய கரத்தில் ஒருமுகப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் மாநிலத்தின் மீது பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றப்படுவதாக. நீர் வேலி எடுத்து கேடகமாய் நீர் பாதுகாத்து கொள்ள முடியாது சோத்தரிக்கிறோம். சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்குங்கப்பா. ஆண்டவரே, வேலூர் பகுதியில் ஆண்டவரே, வேலூர் மாவட்டத்தில் ஆண்டவரே தகப்பனே சோத்திரம். கர்த்தாவே, மாவட்டத்தில் கர்த்தாவே அதிகமாய் சுவாமி விக்கிரகங்கள் நிறைந்த ஆண்டவரே பட்டணங்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தாவே, இவைகளுக்கு உம்முடைய அப்பா பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நீர் சொல்ல ஆகும், எல்லாம் கட்டளையிட மாறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்தை ஆண்டவரே எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே அப்பா, சங்கீதம் 126 நாங்கள் வாசிக்கிறது போல எங்களுடைய சிறையிருப்புகளால் நீ மாற்றுவேன் என்று சொன்னது போல கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாய் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்கள் பகுதிகளிலே, எங்கள் மாவட்டங்களிலே, எங்கள் மாநிலத்திலே நீர் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக இடங்களிலே சுவாமி பிடையப்பட்ட ஆண்டவரை கூடுகையிலே ஆண்டவர் இந்த விண்ணப்பத்தை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் கேட்கிற கர்த்தர் ஆண்டவரே, அந்தந்த காலத்திலே அதாவது நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் சப்பா, இந்த வேலையில கர்த்தாவே ஆண்டவரே மாநில மக்களை நான் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. கர்த்தாவே சோத்திரம். ஆண்டவரே, இப்படியாப்பட்ட மாநாடுகள் நடப்பது சொல்லி ஆண்டவரே தகப்பன திட்டமிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒன்றும் வாய்க்காமலே போகும்படியாக நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உமக்காக ஒரு கூட்ட ராஜ்யத்தை நீ எழுப்பி கொண்டிருக்கிறீர். அபலமாய் இந்த கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் ஆண்டவர் நாம மகிம்படும்படியாய் அநேக ஆயிரம் ஆத்துமாக்களில் ஆண்டவரே லட்சக்கணங்கள் கோடி கணக்கில் மக்களை ஆண்டவர் எழுப்பும்படியாக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாநிலம் முழுவதும் ரட்சிப்பின் மாநிலமாய் ஆண்டவரை எழுப்புவதில் பட்டணமாய் நீர் அப்பா முன்குறித்திருக்கிறீரே. இந்த தேசம் முழுவதும் உடைய விளைந்த ரத்தம் ஆண்டவரை தெளிக்கப்படட்டும். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மாநிலத்துக்கு வேண்டிய எல்லா சகல ஆசீர்வாதங்களும் தந்தரல வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பரத்திலிருந்து எல்லா ஒத்தாசைகளும் ஆண்டவரே தேசத்தின் மீது ஆண்டவரே விசேஷமா எங்கள் பட்டணங்களின் மீது ஆண்டவரே ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே
நீர் பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இங்கே அநேக தகப்பனே சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே தகப்பனே, சபைகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழிய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சகலவிதமான கிரியைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒன்று வாய்க்காமலே போக முடிய நாங்கள் கட்டி நாங்கள் செபிக்கிறோம். உன்னை நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் அதிகமாக எழும்பட்டும், ஊழியர்களை எழும்பட்டும் ஆண்டவரே. தரிசனங்கள் உள்ள பிள்ளைகள் எழும்பட்டும், ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் இந்த பட்டணத்தில் அதிகமாக எழும்பட்டும் அப்பா. எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் தேவ சக்கினா மகிமை ஊற்றப்படட்டும், உடைய மகிமை மாத்திரம் வெளிப்படட்டும். கர்த்தர் சொல்லப்பட்ட எல்லா விண்ணப்பங்களையும் அறிந்திருக்கீங்க. அதற்கு ஏற்ற பதிலை நீர் வேளையில கர்த்தாவே ரைட் நாவ் நீ கொடுப்பீர் என்று நாங்கள் சுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர். செய்து விட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அடுத்த ஒரு ஜெப குறிப்புக்காக நம்முடைய தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற கொலை சம்பவங்களுக்காகவும் வாலிப பிள்ளைகள் தவறான பாதையில் இன்னும் கடந்து கொண்டே போயிருக்கிறாங்க. போன வாரம் கூட கல்லூரி பசங்க சென்னையில் அந்த பேருந்தில் ஏறி ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டு போனாங்க. காவல்துறை அவங்கள பிடிச்சி கைது செய்யும் போது தங்களுடைய முகத்தை காட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறமா கத்துறாங்க, இதுமாரிலாம் எங்களை ப்ரெஸ்ஸில் கூப்பிட்டு போடாதீங்க, ஃபோட்டோலாம் போடாதீங்க, நாங்கள் பண்ணது தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தப்பு உணர்றாங்க. அதை செய்யறதுக்கு முன்னாடி அது ஏன் அதுமாரி பண்ணுறாங்கன்றது தெரியல. இன்றைக்கி ரொம்ப அது வாலிப பிள்ளைகளுடைய வழிகள்லாம் ரொம்ப தவறான பாதையில் போயின்னு இருக்குது. அதற்காகவும் நம்ம இந்திய தேசத்திற்கு கூட மற்ற நாடுகள், இந்திய தேசத்தில் ஏற்கனவே நமக்கு கூட திடீர்னு பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாட்களில் நடந்தது ஒரு போர். ஆனாலும் நம்ம எல்லாம் ஜெபத்தை அதிகமாக நம்ம தேசத்துக்காகவே நம்ம ஜெபிச்சதுனால ஆண்டவர் அதை நிற்க வச்சார். நம்ம இந்திய தேசத்தின் மீதும் எந்த ஒரு உலக நாடுகளும் நம்ம தாக்காதபடிக்கும் நம்ம ஜெபிக்கணும். தொடர்ந்து இந்த சின்ன விண்ணப்பங்கள், இன்னும் அதிகமான விண்ணப்பங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனாலும் நம்ம ஒன்றுமா நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம குடும்ப ஜெபத்தில் அதை ஜெபிக்கணும். இந்த ஜெப குறிப்புக்காக நம்ம மத்தியில் இருக்கிற மனோகர் அண்ணன் வந்து ஜெபிப்பார். நாம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே காத்திருப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகிறவரே உமக்கு தோத்திரம். எங்கு 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொன்னீரே. அப்பா உமக்கு நன்றி ராஜாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். அப்பா இயேசு கிறிஸ்துவே, நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுவே உமக்கு தோத்திரம். அப்பா யெகோவா தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசியே, யெகோவா ஈரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா உம்மை தேடி வருகிறவளை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாதவரே. அப்பா நாங்கள் ஜெப நேரத்தில் எங்களிடத்தில் வந்து இருக்கிறோம். அப்பா தனித்தனியாக இருந்த எங்களை அப்பா ஒன்று கூட்டி உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாக உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். அப்பா எங்கள் ஜெபங்களை உம்முடைய கரங்களுக்குள் கொடுக்கிறோம். அப்பா சென்னை பட்டணத்திலே நடந்த சம்பவங்கள், அப்பா பஸ்ஸில் ஏறி அப்பா கலாட்டா பண்ணி அப்பா அந்த இடங்களில் அசிங்கப்படுத்தினாலும் அவர்களுக்கு அந்த அசிங்கம் வெளிப்படையாக தெரியல என்றாலும் கூட அவர்கள் போலீஸுக்கு பயந்து தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்வதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் செய்த தவறின் நிமித்தமாக அவர்கள் பொலிட்டிஷியன் போயிருக்காங்க. என் அன்பின் தாப்புன்னு அவர்களை கூட முடிய அன்பின் கரங்களுக்குள்ளே ஒப்படுகிறேன். அப்போ அது மட்டுமல்ல, இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களிலும் இடத்தில் கொடுக்கிறோம். இந்திய தேசத்தின் பிரதமருக்காக, இந்திய தேசத்தின் முதலமைச்சர்களுக்காக, இந்திய தேசத்தின் அப்பா IPS அப்பா MLA MP அப்பா இன்னும் அரசாங்கத்தில் இருக்கிற அப்பா முதல் அரசாங்க அதிகாரி முதற்கொண்டு கடைசி அப்பா செயல்படுகின்ற வரை உடைய கரங்களுக்குள் கொடுக்கிறோம். இந்த தேசம் நலமுடன் இருக்க வேண்டும். இந்த தேசத்தை நீர் அப்பா இயேசு கிறிஸ்துவே வேதத்தில் அப்பா ரூத் பகுதியில் இந்து தேசம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும். இந்த தேசத்தில் இருக்கிற எங்களை நீர் சாட்சியாக வைத்திருக்கிறீர். அதற்காக நமக்கு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். இந்த தேசத்தை முழுவதுமாக உம்முடைய கரங்களுக்குள் மூடி மறைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா
அப்பா பிரச்சனைகள், கஷ்டங்கள், தொந்தரவுகள், அப்பா எல்லா விதமான தீமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம். அப்பா வட மாநிலங்களிலே ஊழியங்களுக்கு போய் இருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஊழிய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியத்தை தாங்கி செல்லுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் எந்த விதமான தொந்தரவும் வராதபடி நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வேலூர் பட்டணத்துக்காக நமக்கு தோத்திரம் அப்பா. வேலூர் பட்டணத்தின் அப்பா கிழக்கு முதற்கொண்டு மேற்கு வரை, அப்பா வடக்கு முதற்கொண்டு தெற்கு வரை உம்முடைய கரங்களுக்குள் கொடுக்கிறோம் அப்பா. மேலும் கீழே உம்முடைய கரங்களுக்குள் கொடுக்கிறோம். இந்து பட்டணமாக இருந்தாலும் உம்முடைய அன்புக்குள் மறைத்து நீர் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா அந்த இடத்துல வேலூர் பட்டணத்தில் மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி மந்திரத்தினாலும் தந்திரத்தினாலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்க ஒரு செயல்களும் அங்கு அப்பா கட்டப்பட்டு செயல்படு போகாதபடி நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. மற்ற குடும்பங்கள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற நினைவுகளை நீர் அப்புறப்படுத்தி அவர்களை உம்முடைய அன்புக்குள் மறைத்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இதை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தின் சூழ்நிலைகளை மறந்து உம்மை துதிக்க வந்திருக்கிற எங்களை முழுவதுமாக உம்முடைய அன்புக்குள் மறைத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆறும ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இப்போது கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற ராஜ்குமார் பிரதரும் ஜார்ஜ் பிரதருக்காக நன்றி. ஒரு பாடல்களை பாடுவார். தேவா நானேதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானேதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தாகம் கொண்ட ஜேவதனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்து
கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா மனதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா மனதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. இப்போது கூட நாம் துதி ஆராதனை கடந்து செல்வோம். இந்த துதி ஆராதனைக்காக நம் மத்தியில் வந்திருக்கிற டைட்டஸ் அண்ணனுக்காகவும் அவருடைய மகள் பெய்த்லின் ஜான் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த துதி ஆராதனைக்காக ஜாய்ஸ் அவர்கள் வந்து ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ சாமி இந்த நாளில் உம்மை துதிக்க முடியாது இந்த நேரத்தை குத்து கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, எத்தனையோ பேருக்கு இல்லாத சில ஆக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இதோ ஆம் ஆண்டவரே, இந்த நாளில் சாமி உடைய வார்த்தைகளை கொண்டு வந்த பிரதர் ஜான் டைட்டஸ் பிரதர் அண்ணனுக்காகவும் மெய்த்திலின் சிஸ்டருக்காகவும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிக்கணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அடியார்களை மறைத்து நீர் வெளிப்படுத்தணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதோ செய்தி கொடுக்க இருக்கிறோம் கருணாமூர்த்தி அண்ணனுக்காக கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, அவர்களுடைய வாயிலே சாமி நீர் பலத்தை கொடுக்க வேணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை அவர் வாயில் கட்டளையிடணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதன் மூலம் சாமி அநேகர் சாமியும் பயன்பெற உதவி செய்யணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அதன் மூலமாய் சாமி எத்தனையோ பேர்களுக்கு சாமி சமாதானத்தையும் சாமி இருக்கும் கஷ்டங்கள் வியாதிகள் விடுதலைகள் எல்லாம் நீர் கொடுக்க வேணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கஷ்டத்தை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சமாதானத்தை கொடுக்க வேணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் சொல்வது சாமி அவர்களுக்கு கொடுத்த பாய்க்கும் கர்த்தாவே. ஆண்டவரே, இதே போல சாமி அநேக ஜனங்களுக்கு சாமி இந்த கிரைஸ்ட் ஊழியம் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் அவர்களை மறைத்து வெளிப்பட வேணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா துதிகான மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பரேஸ் கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் துதி ஆராய்ந்ததுக்காக வந்திருக்கிற இருவரையும் கிரைஸ்துவின் சார்பாக, கிரைஸ்துவினுடைய ஊழியத்தின் சார்பாகவும் பணிபுரிவதன் சார்பாகவும் அவர்களை வருகை என்று அன்போடு வரவேற்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டில் எத்தனை மாதம் கடந்து வந்திருக்கிறோம்? 5 மாதங்கள். இந்த 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை வழி நடத்தின அவருடைய தயவுக்காக நாம் என்ன சொல்லணும்? நன்றிகளை ஏறெடுக்கணும். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கணும். ஒரு 5 நிமிடம் அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஒரு 5 நிமிடம் ஆண்டவரை வாய் திறந்து ஆண்டவரை துதிக்கலாம். வேதம் சொல்கிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நாமெல்லாம் யாரு? சுவாசமுள்ளவர்கள். சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்கள். சங்கீதங்களின் புத்தகத்தில் 150ஆம் சங்கீதம் கடைசி வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் சுவாசமுள்ளவர்கள், இப்போது நாம் கர்த்தரை துதிக்கலாம். சிறிது நேரம் ஒரு வாயம் சும்மா இருக்கக்கூடாது. மனுஷனுக்காக அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஆண்டவரை துதிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. இயேசுவே, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் 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 சாமி.
வாய் திறந்து சொல்லலாமா? வாய் திறந்து சொல்லலாமா? அவருக்காக செலவிடலாமா? அவரை நோக்கி பார்க்கலாமா? ஒருமனப்படலாமா? ஒருமனப்படுகிற வேளையில கர்த்தர் இங்கு வாசம் பண்ணுவார் என்பது உண்மையான வார்த்தை. அப்படி இருக்கிற வேளையில ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் வழி நடத்தினவர் இனி வரும் நாட்களில் வழி நடத்த போகிற கிருபைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் 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 ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஹல்லேலூயா, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம் இயேசுவே ஹல்லேலூயா, நீர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாப்பா, நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம் சாமி. உள்ளத்தில் ஆழத்தில் நன்றி சொல்லுறோம் அப்பா. நீ செய்த நன்மையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டில் 5 மாதங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலும் வேதனை மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் வியாதிகளின் மத்தியிலும் என் தேவன் வழி நடத்தி இந்த 6ஆம் மாதத்தின் 3ஆம் சனிக்கிழமை காணும்படியாய் வைத்த கிருபைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. நீ செய்த நன்மையை ஆண்டவரை எண்ணி 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 ஆண்டவரே நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சாமி. ஹல்லேலூயா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்தமா நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படியாக தேவரீர் எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 23 சொல்கிற வண்ணமாக
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அவ்வண்ணமாகவே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய நடக்கையில, எங்களுடைய போக்கையில ஆண்டவரே நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கென்று வாழ்கிற மக்களாக, பிள்ளைகளாக ஆண்டவரே இருக்கும்படியாய் உன் கரத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஹல்லேலூயா. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். கைகளை தட்டி. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மை கனப்படுத்தும்படியாய் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைகள் இருந்தால் தயவு கூர்ந்து எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவே, மனம் இறங்கும் அப்பா. மனம் இறங்குகிற தேவன் நீங்க. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர் நீங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக உம்மை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. மனம் இறங்கும் சாமி. எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாய் ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் உன் கரத்தில் நாங்கள் இந்த வேலையில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. உமக்கு பிரியமானது துதி ஆராதனை ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் நீங்க அசைவாடி கொண்டு இருப்பதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து இமட்டமாய் வழி நடத்தினதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்ட. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி ஐயா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. ஆமாண்டவரே, உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் வைத்ததற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சாமி. ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாதப்பா. உம்முடைய கிருபையை மட்டுமாய் வழி நடத்தினதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. எங்களை ஒன்று சேர்த்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஒன்று சேர்த்து உம்மை துதிக்கும்படியாக வைத்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஆமாப்பா, எங்களுக்கு உணவு தந்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. எகிப்திலிருந்து புறப்படுகிற வேளையில உம்முடைய கிருபை ஆளுகை செய்தது. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் வழி நடத்தினது உம்முடைய கிருபை சாமி. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை இல்லைனா எங்களால் வாழ முடியாதப்பா.
உம்முடைய கிருபையின் நிமித்தமாக எங்களை வழி நடத்தும்படியாய் உன் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. தெரிந்த பாடல் இது அனைவரும் சேர்ந்து ஒரு சரணம் மட்டும் பாடலாம். அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஆமாண்டவரே, உம்முடைய கிருபை இல்லைனாக்க எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. உம்முடைய கிருபை தான் எங்களை தாங்குகிறது, நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. உம்முடைய கிருபை தான் எங்களை ஆளுகை செய்கிறது என்பதை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இல்லா சிலாக்கியத்தை என் தேவன் நீர் எங்களுக்கு இந்த கிறிஸ்து மூலமாய் நீ தந்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துவக்கம் அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவோ சம்பூர்ணமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்படியாக ஆண்டவரே, நீ எங்களை நீர் வழி நடத்தும்படியாய் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிற தேவன், ஒரு தந்தை ஆற்றுகிறது போல நம்மளை ஆற்றி தேற்றி வழி நடத்துகிற தேவன். அப்படி இருக்கிற வேளையில் ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே இப்படி எல்லாருடைய வலது கையில் இருக்க ஆள்காட்டி வரல ஆண்டவர் பார்த்து நீட்டிக்கலாமா? என் கையை பிடிச்சிக்குங்கப்பா, நான் பாவமான சேத்துல இருக்கிறேன் ஆண்டவரை, இந்த பாவமான சேற்றிலிருந்து என்னை விடுதலை கொடுன்னு கேட்கலாமா? வாய் திறந்து கேளுங்க, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிற வண்ணமாக கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று இந்த வேளையில் ஆண்டவரே என்னுடைய பாவ சேற்றிலிருந்து உம்முடைய வலது கரத்தினால் என்னுடைய வலது கையை பிடித்து தூக்கி விடுங்கன்னு சொல்லலாம். அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் ஏற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே ஒருமனப்படலாமா? ஒருமனப்பட்டு கூடுகிற வேளையில், ஜெபிக்கிற வேளையில் நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர், ஒருமனப்படுகிற வேளையில் வாசம் பண்ணுகிற தேவனை நாம் அழைக்கலாமா? ஹalleluya. மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி பாதுகாத்து வருகிறதான அன்பு நிறைந்த தாயும் தந்தையுமானவரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த மனமகிழ்ச்சியான இந்த கால வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்த்து அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இது மட்டுமாய் நாங்கள் ஆண்டவரே பாடின பாடல்கள், ஆண்டவரே ஜெபித்த விண்ணப்பங்கள், ஆண்டவரே துதித்த இந்த துதி ஆராதனை நம்முடைய சமூகத்தில் எட்டி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இதற்கு நீர் பதில் தரப்போகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. வருகிற மாதத்தில் கூடுகிற வேளையில் கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்கிறதான அந்த வார்த்தையை ஒவ்வொருவரும் சொல்லும்படியாய் நீர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும்படியாய் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கும்படியாய் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் தாழ்த்துகிறோம், நாம மட்டும் மகிமைப்படுத்தும் சுவாமி. இந்த நாளிலே செய்து கொண்டு வந்திருக்கிறதான அன்பு சகோதரர் ஆண்டவரை கருணாமூர்த்தி பிரதருக்காக வருகிறோம். மகனை ஆசீர்வதிங்க, மகனுக்கு போதுமானவராய் இருந்து வழிநடத்துங்க. செய்கிற அந்த ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பேசுகிற வார்த்தை உம்முடைய வார்த்தை, நீங்கள் மறைத்து மகனோடு நீங்கள் அசைவாடுங்க. அது நிமித்தமாக நாங்கள் பலனடைய, அது நிமித்தமாக அநேகவற்றை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் கிருபை தரும்படியாய் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நாம மட்டும் மகிமைப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மேலான கிருபை சமாதானம் இன்றும் என்றும் சதா காலில் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாளையில் கூட அருமையான மகள், என்னுடைய மகள் ஜெனிஷா ஜாய்லின் கிறிஸ்டி, கடந்த 2 மாதமாக அந்த மகளுக்கு அதிகமான ஒரு போராட்டங்கள். கடந்த மாதத்தில் கூட திடீரென்று கைகளில் அடிபட்டு எங்களை என்ன செய்கிறதுனே தெரியல. பாதி சதையே கொஞ்சம் கட்டாயிடுச்சு. மருத்துவமனைக்கு சென்று அந்த மகளை நாங்கள் மீட்டெடுத்தோம். அதே போல் இந்த மாதத்துலேயும் ஒரு விபத்து மகளுக்கு. ஒரு 3 நாட்களாகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தோம். திடீர்னு ஒரு வைரல் ஃபீவரு. ஆனாலும் இந்த 2 விபத்துலேயும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு குறையும் மகள் தரலை. ஏன்னா எங்களோட கர்த்தர் இருந்தார். எங்களோட அதிகமாக கர்த்தர் இருந்தது காட்டிலும் எங்களுடைய மகளோடு அதிகமாக இருந்தார். இந்த நேரத்தில் கூட கர்த்தருக்கு இந்த கிரைஸ்ட் டிவியில் கூட இந்த ஒரு சின்ன ஒரு சாட்சியை சொல்லக்கூட எங்களை தகுதிப்படுத்துனதுக்காக நன்றி. இந்த 2 விபத்து நடக்கும்போதும் பார்த்திங்கனாக்கா எனக்கு அதிகமாக ஒரு சில விஷயங்கள் தெரியாது. ஆனாலும் இந்த 2 விபத்து நடக்கும்போதும் பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவி என்னோட கூடவே இருந்தாங்க. அதனால் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் பயமும் இல்லை, பதட்டமும் இல்லை. அதனால் தேவன் சில காரியங்களை என்னோட எப்பவுமே இருந்து அதை செய்கிறதுக்காக எப்பவுமே நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதே போல் தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இந்த கூடிகை நடத்தணும்னு சொல்லும் போதே பார்த்திங்கன்னா ஏதாகிலும் சில தடைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் அந்த தடைகளை தாண்டி இந்த கூடிகை எப்படியாவது நடத்தி கொண்டே போகிறேன்.
இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் இந்த ஊழியம் அநேக இடங்களிலே சென்றடையும். உங்கள் குடும்பங்களிலும் தனிப்பட்ட ஜபங்களிலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற கரணன் பிரதருக்காக கூட ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா இந்த அருமையான அப்பா இந்த மத்திய வேலை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் ராஜா. இதப்பா இதை காண்கிற ஒரு குடும்பங்களும் அப்பா அதை உபவாசத்தோடு அப்பா அந்த வார்த்தைக்காக உட்கார்ந்துருக்க அப்பா இந்த சமூகத்தில் அப்பா உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாய்க்கும் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அப்பா வார்த்தை கொண்டு வந்திருக்க அப்பா மகனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா அவரெல்லாம் அப்பா நீங்கள் அவர் வாய் மூலமாக நீங்கள் எங்களோடு நீங்கள் பேசுங்க அப்பா. வெறுமையான பாத்திரங்களாய் அப்பா நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. அப்பா அவர் பேசுகிற வார்த்தையின் மூலமாய் அப்பா எங்களை நீங்கள் நிரப்பும்படியாக கூட அப்பா அந்த கூடுகை முடியும் போது அப்பா நாங்கள் பரிசுத்த ஆவியோடு அப்பா எங்களுடைய மனதும் அப்பா நிறைந்த ஒரு மனங்களாய் அப்பா பாத்திரங்களாய் நாங்கள் கடந்து செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அப்பா மகனோடும் கரம் இருக்கட்டும் அப்பா உங்கள் பிரசனமும் உடைய அப்போ வார்த்தையும் மகனை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நிறைய ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து போவோம். நம்ம மத்தியில் இருக்கிற கருணாமூர்த்தி பிரதரை கிறிஸ்டின் சார்பாகவும் கிறிஸ்டின் ஊழியர்கள் சார்பாகவும் வந்திருக்கிற அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்கிறேன். எல்லாம் கரங்களை தட்டி அவரை அன்போடு வரவேற்கலாம். ஜெபம் செய்வோம். என் தேவைகளை நீர் பார்த்து கொள்வீர், அழைத்தவர் நீரல்லவோ. கலங்கிட மாட்டேன், பயப்பட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில்லை. என் தேவைகளை நீர் பார்த்து கொள்வீர், அழைத்தவர் நீரல்லவோ. கலங்கிட மாட்டேன், பயப்பட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில்லை. குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. என் தேவைகளை நீர் பார்த்து கொள்வீர், அழைத்தவர் நீரல்லவோ. கலங்கிட மாட்டேன், பயப்பட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில்லை. ஆமாண்டவரே, எங்களை அழைத்தவர் நீரல்லவோ. எங்களுடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள் தேவையில்லை, கண்ணீர் தேவையில்லை, பாடுகள் தேவையில்லை, வேதனைகள் தேவையில்லை. அழைத்தவர் நீரல்லவோ. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மத்தியான வேலையிலும் கூட ஏசப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியா நீ கொடுத்திருக்கிற நல்ல சுகத்திற்காய், நல்ல பலனிற்காய், நல்ல ஆரோக்கியத்திற்காய் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உம்மை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஐயா. எத்தனையோ பேர்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதுடைய சுத்த கிருபை என்றே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, இந்த குடும்ப ஆசீர்வாத கொடுகையை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் கூட உம்முடைய வல்ல கரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவன் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென். இந்த நாளிலும் அழைத்த ஆண்டவருக்கு முதலாவது நன்றியை தெரிவித்து, அதன் பிறகு இந்த உபவாச கூடுகையை, குடும்ப ஆசீர்வாத கூடுகையை நடத்தி கொண்டிருக்கிற கிரைஸ்ட் டிவி அந்த ஒளிபரப்பு நிறுவனத்திற்கும் அதை பொறுப்பேற்று நடத்துகின்ற சகோதரர் சகோதரி மற்றும் அவர்களுக்காய் கொடுக்கப்பட்டதான சிறு குழந்தையும் உடைய வல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. இதோ இந்த காலத்திலே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட ஊழியம் செய்வது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம். இந்த நேரத்திலும் கூட இப்படிப்பட்டதான ஒரு ஊழியத்தை நடத்தும்படியாய் கொடுத்திருக்கிற வாஞ்சையை அந்த சகோதரரை ஆசீர்வதித்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் இதற்கு முன்பதாய் சொன்ன ஒரு 3 காரியங்கள், மகளுக்கு செய்த அநேக
நன்மைகளை குறித்து அவர் சொன்ன ஒரு 3 காரியங்கள். குழந்தை உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு, ஆனாலும் கர்த்தர் அந்த குழந்தையை கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொன்ன வண்ணமாய் சிறு பிள்ளைகளை அவரிடத்திலே கொண்டு வந்து கொடுத்ததினாலே அந்த குழந்தையை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரருக்கு கொடுத்திருக்கிற மனைவியும் உடைய பிள்ளையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான ஒரு குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை நமக்கு நடத்தும்படியாய் மீண்டுமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க, சமாதானமா இருங்கள். ஆண்டுடைய அன்பை ருசித்து பார்ப்பதற்கு நாம முதலாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குடும்ப ஆசீர்வாதம் என்பது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பெருத்தமான ஒரு கிருபை என்ன அப்படின்னா ஆசீர்வாதம் தான். அநேக குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, எத்தனையோ போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மூலமாக அதை ஜெயித்து கொண்டு ஆண்டுடைய சமூகத்திலே வருவது எப்படி என்று பார்க்கின்ற பொழுதுதான் அந்த குடும்பத்திற்கு ஜெபம் மிகவும் முக்கியமானதாய் கூட இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த குடும்ப ஆசீர்வாதத்தினாலே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் இந்த குடும்ப ஆசீர்வாதத்தில் இந்த கூடுகையில் நாம் ஜெபிக்கின்றோமா? ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோமா? அநேக குடும்பங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் கூட இருக்கிறது என்று சற்று திரும்பி பார்க்கின்ற பொழுது பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஆண்டுடைய அன்பு தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆலயத்துக்கு தராம போவாங்க, தவறாமல் காணிக்கையை கொடுப்பாங்க, எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் அவர்களோடு கூட இல்லை. அதுதான் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மத்தியில் நாம ஒரு கிறிஸ்தவர்களாய் கூட இருக்கின்ற பொழுது நாம இந்த காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாய் கூட இருக்கிறோம். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைனா என்ன? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அநேக போராட்டங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். எல்லாவற்றையும் மேற்கொண்டு வருவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலிருந்து நமக்கு ஒரு பெரித்தமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சற்று திரும்பி பார்க்கிறோம். அப்படி திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த குடும்ப ஆசீர்வாதத்தினாலே அநேக நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் செயின் லிங்க் பிரேயர் நம்ம சொல்லுவோம், கூட்டு பிரேயர் சொல்லுவோம். இந்த கூட்டு பிரேயரில் ஆண்டவரை நம்ம நோக்கி அநேக காரியங்களை வைத்து அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்பதற்கு இந்த காலகட்டத்தில் நேரம் இல்லை, பிஸி இல்லையா? பிஸியாக இருக்கிறோம், நேரம் இல்லை. முதலாவது இந்த குடும்பத்தில் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சற்று பார்க்கின்ற பொழுது முதல்ல அந்த இடத்துல என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஒற்றுமையாக ஆண்டவரை துதித்து கொண்டிருக்க முடியாது. சமாதானம் முதல்ல வேணும் குடும்பத்தில்.
இந்த சமாதானம் இல்லாத குடும்பத்தில் ஆண்டவர் எப்படி வருவார் இல்லையா? இப்போ ஆண்டவர் வருகின்ற பொழுது ஒருமைப்பாடு, சமாதானம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் தான் அப்பதான் நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்படுவார். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகின்ற பொழுது நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது தேவனுடைய அங்கீகாரத்தை நாம பெற்றிருக்கணுங்க. முதலாவது தேவனுடைய அங்கீகாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கணும். அப்பதான் ஆண்டுடைய ஐக்கியத்தில் நம்ம பங்கு பெற முடியும். ஆண்டுடைய ஐக்கியத்தில் பங்கு பெறுகின்ற பொழுது தேவனுடைய அன்பை ருசி பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய அன்பை ருசி பார்ப்பது என்பது சாதாரணமான காரியம் இல்லை. தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்காக முழுமையாக நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டுமா? எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையில் இந்த விழித்திருங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் கிடையாது, புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே இருக்கிறது. விழித்திருங்கள் என்ற ஒரு வார்த்தை தலைப்பு. இந்த விழித்திருங்கள் என்ற ஒரு வார்த்தை அநேக இடங்களிலே பார்க்கின்ற பொழுது மத்தேயு 24:42 வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஆகையால் கர்த்தர் எந்த நாளில் வருவார் என்று நீங்கள் அறியாதபடியால் விழித்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையால் கர்த்தர் எந்த நாளிலே வருவார் என்று சொல்லி நீங்கள் அறியாதிருக்கின்றபடினால் நாம் என்ன பண்ணணுமா? விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். எச்சரிப்பை கொடுக்கிற ஆண்டவர் அது மாத்திரமல்ல, மத்தேயு 25:13 ஆகையால் அந்த நாளையும் அந்த நாழிகையும் நீங்கள் அறியாதபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதே மார்க் 13:33-35 நாம் தியானிக்கின்ற பொழுது விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஏனெனில் அந்த வேலை இன்னதென்று அறியீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதே லூக்கா 21:36 ஆகிய நீங்கள் இந்த நடக்க போகிற எல்லாவற்றிற்கும் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் விழித்திருங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை யாரெல்லாம் நம்ம துதித்து கொண்டிருக்கிறோமோ, அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த காரியம் நம்ம யார் செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த காலத்தில் 1 மணி நேரமாவது நெடுனே கூட விழித்திருந்து ஜெபம் செய்யக்கூடாதா என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் செய்யக்கூடாதா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அட்லீஸ்ட் 1/2 மணி நேரமாவது நாம விழித்திருந்து ஜெபம் செய்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். 1/2 மணி நேரம், அவர் சொன்னது 1 மணி நேரம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? 1/2 மணி நேரமாவது நம்ம ஜெபிக்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த ஜெபம் என்பது என்ன? விழித்திருந்து ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நம்ம சற்று கேள்வி கேட்கலாம். ஏன் விழித்திருந்து ஜெபம் செய்கிறோம்? மத்தியானத்தில் ஜெபம் செய்யலாம், இரவு நேரத்தில், எந்த நேரத்திலும் ஜெபம் செய்யலாம். ஜெபம் செய்வதற்கு நேர காலமே கிடையாது. விழித்திருந்து ஜெபம் செய்திருந்தால் அநேக இன்னும் அதிகமான நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்?
மல்கியில வாசிக்கிறோம், வானத்து படக்கலைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவருடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருப்பதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய அன்பை ருசித்து பார்க்கிறோம். அதை அநேக மக்களுக்கு நாம் என்ன பண்ண போறோம்? மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல போறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் பிரகாசிக்க கடவுது. எழுந்து பிரகாசிக்கணும், எழும்பி பிரகாசி, அப்பதான் ஆண்டுடைய மகிமை உங்கள் மேல் படும். அதை படிக்கின்ற பொழுது மற்றவர்கள் உங்களை பார்க்கின்ற பொழுது இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பார்ப்பதற்கு நாம முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல. அப்படி விடுப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இடைவிடாமல் ஜெபம் செய்யணுமா? செயின்லிங் பிரேயர் சொன்னேன். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை மலைவாழ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய போவோம். சேலம் பகுதியில் பிளஸ்ஸிங் யூத் மிஷனில் அவங்க மூலியமா நாங்கள் போவோம். அப்போது சேலம் பகுதியில் போய் நாங்கள் ஊழியம் பண்ணும் பொழுது மலைவாழ் மக்கள் எப்படி இருப்பாங்க? பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, எங்கெங்கேயோ ஒரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. அப்படி நாங்கள் மெகாஃபோனை வச்சு நம்ம பேசும் பொழுது ஒரு 10 பேராக 30 பேர் போவோம், 10 பேராக நாங்கள் பிரித்து விட்டுருவாங்க. அப்போ நாங்கள் 10 பேராக சேர்ந்த இடத்துல போய் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு திரும்ப வரோம். ஒரு 5, 6, 7 நபர்கள் என்ன பண்ணாங்க? வாலிப பிள்ளைகள் எங்களை சூழ்ந்து கொண்டு அடிக்க வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்தோம்? மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். என்ன ஞானத்தை கொடுத்தார்? செயின்லிங் பிளேயர். அந்த நாங்கள் 10 பேர் என்ன செய்தோம்? ஒரு வட்டம் இட்டு அந்த இடத்துல அனைவரும் கை கோர்த்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். எங்களை அடிக்க வந்த நபர்கள் அவங்க இல்லத்திற்கு கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணாங்க? பிளாக் டீ கொடுத்துறாங்க. பிரியமான பிளாக் டீ. அங்கே வந்து டீ காஃபின்னா என்னன்னு தெரியாது, பிளாக் டீ தான். இந்த பிளாக் டீயை எங்களுக்கு கொடுத்தாங்க. பாருங்க, அந்த ஜெபம் என்பது அநேக காரியங்களை ஆண்டவர் வெற்றி பெற செய்கிறார். எங்களை அடிக்க வந்த அந்த நபர்கள் என்ன பண்ணார்? ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எல்லாவற்றையும் மாற்றியிருக்கிறார். பெரியமானவர்களே, அந்த ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆனால் நாம தேவைகளுக்கு மாத்திரம்தான் இந்த காலத்தில் என்ன பண்றோம்? ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில பெரிய முக்கியமான ஒரு காரியம். அதுவும் எப்படி ஜெபிக்கிறோம்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டுமா? அந்த விழித்திருந்து ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த விழித்திருந்து ஜெபிக்கின்ற ஜெபத்தை ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்களேன். தம்முடைய சீடர்களை விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். ஆண்டவர் அப்படி சொல்லுகின்ற பொழுது, ஜெபத்திலே விழித்திருக்கின்ற பொழுது ஒரு தொடர்ச்சியான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பார். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. மத்தேயு 24:42 வசனத்தில், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதபடியினால் விழித்திருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி விழித்திருக்கின்ற பொழுது ஆண்டுடைய வருகைக்கு நாம என்ன பண்ணணுங்க? ஆயத்தமா இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், ஆயத்தமா இருக்க வேண்டும். நீதிக்கென்று விழித்திருங்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, பாவம் செய்யக்கூடாது, விழித்திருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? அவளை வெட்கம் உண்டாக அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றார்.
அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டுடைய அன்பை நம்ம ருசித்து பார்ப்பதற்கு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நமக்கு முக்கியம். இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 13 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது அதில் முதலாவது வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அங்கே பாருங்க, அந்த இடத்துல 10 கன்னிகைகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அது 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க, 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்களாக கூட இருந்தாங்க. அந்த 5 கன்னிகைகள் என்ன பண்ணாங்க, தீவெட்டிகளோடு கூட அந்த எண்ணெயும் எடுத்துட்டு போனாங்க. அந்த 5 கன்னிகைகள் என்ன பண்ணாங்க, ஒன்றுமே எடுத்துட்டு போல. அப்போது பத்தாவது வசனத்தில் அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாயிருங்கள், அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், அதுவும் கதவும் அடைக்கப்பட்டது என்று சொல்லி. அந்த 5 கன்னிகைகள் என்ன பண்ணுறாங்க, புத்தி உள்ளவர்கள்கிட்ட போயிட்டு கொஞ்சம் எண்ணெயும் தீவெட்டியும் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியில் போயிட்டு கடைக்காரர்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க, வெளியில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே போயிட்டு வாங்கிட்டு வருவதற்குள்ளாக புத்தி உள்ளவர்கள் ஆண்டவரோடு கூட பிரவேசித்துட்டாங்க. புத்தி இல்லாதவர்கள் வாங்கிட்டு வருவதற்குள்ள கதவு அடைக்கப்பட்டது. 12ஆம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களை நான் அறியேன். உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் இன்ன நாழிகளே வருவார் என்று நாம விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கணும். நம்ம ஆயத்தமாயும் கூட இருக்கணுமா. ஆயத்தமா இருந்தவங்க 5 பேர் ஆண்டவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிச்சாங்க. 5 பேர் என்ன பண்ணாங்க, கதவு அடைக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் இன்னார் என்று அறியேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, நாம ஆயத்தமா இருக்கணும், விழித்திருக்கணும், ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு காத்து கொண்டிருக்கணும். பிரியமானவர்களே, விழித்திருக்கணும், ஆயத்தமா இருக்கணும், ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு காத்து கொண்டிருக்கணும். ஏற்ற காலத்திலே உயர்த்தம்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஜெபம் செய்கிறோம். ஜெபம் செய்த உடனே நமக்கு என்ன பண்ணணும், பதில் கிடைச்சிடும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எப்போ நமக்கு அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, உடனே நம்ம எதிர்பார்க்கிறோம். ஜெபம் செய்த உடனே ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா நாம் என்ன செய்கிறோம், உடனே ஆண்டவர் நம்ம நிந்திக்கிறோம். ஆலயத்துக்கு தவறாமல் போகிறேன், காணிக்க தவறாமல் கொடுக்குறேன், எல்லா காரியங்களிலும் என்ன நான் ஈடுபடுத்திக் கொள்கிறேன், ஆனாலும் என்னுடைய ஜெபத்திற்கு நீங்கள் பதில் கொடுக்கவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறோம், நிந்திக்கிறோம். ஏற்ற காலத்திலே உயர்த்தம்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் 30, 60, 100 பலன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பதற்கு காத்து கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும், பொறுமை உள்ளவர்களாய் கூட இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம்.
இந்த சிங்கம் என்ன பண்ணுமா, அநேக விலங்குகளை அடித்து சாப்பிட்ரும். அது ஒரு சில காலம்தான் சிங்கத்திற்கு. ஸோ வயதாக வயதாக அதோடைய பலன் எல்லாம் குறுகி போயிடும். அப்போது அது என்ன பண்ணுதா, ஒரு குகைக்குள்ளே போயிட்டு அடங்கிருச்சான். மேலே வர முடியல, குகைக்குள்ளே இருக்குது. அந்த இடத்துல போய் கொண்டு வந்திருக்கிற விலங்குகளை பார்த்து இது என்ன பண்ணுமா, அந்த குகைக்குள்ளேருந்து ஒரு கர்ஜிக்குமா, ஒரு சத்தம் விடுமா. அந்த சத்தம் இடுகின்ற பொழுது அங்கே விலங்குகள் என்ன செய்யணுமா, உள்ளே இருக்கிற அந்த சிங்கத்தை நம்ம காப்பாற்றலாம்னு சொல்லி உள்ளே வரும்பொழுது அந்த சிங்கம் என்ன பண்ணும், அந்த விலங்குகளை அடித்து சாப்பிடும். இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழியாக ஒரு நாள் என்ன பண்ணிச்சான், ஒரு நரி அந்த இடத்த தாண்டி போயிடுச்சான். அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி திரும்ப வந்து பார்க்கும்போது ஒரு சிங்கம் வந்து அந்த குகையில் இருக்குது. அப்போ அந்த சிங்கத்தை காப்பாற்ற போகிறதுக்கு நரி உள்ளே போகலை, நின்று பார்க்குது. நின்று பார்த்த உடனே அந்த இடத்துல நிறைய எலும்புகள் இருக்கிறது, நிறைய கறி துண்டுகள் எல்லாம் இருக்கிறது. அப்போ அது என்ன நினைக்குது அப்படின்னா, இந்த சிங்கத்தை காப்பாற்ற போன எல்லா மிருகங்களையும் அடித்து அது சாப்பிட்டுட்டு இருக்குது. நாமும் போனால் நம்மளை என்ன பண்ணுவோம், அதை அடித்து சாப்பிட்டு நினச்சி அது மேலேயே நின்றுட்டு கடந்து சென்றுச்சான். விழித்திருந்தது. அந்த நரி என்ன பண்ணிச்சு, விழித்திருந்தது. அந்த நரி விழித்திருந்தது இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுவும் என்ன பண்ணியிருக்கோம், சிங்கத்துக்கிட்ட மாட்டிட்டு அதுவும் இரையாயிருக்கும். இப்போ விழித்திருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, விழித்திருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், காத்திருக்கணும். இது மூன்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் என்று சொன்னால் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பாராம். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. எசேக்கியேல் 36ஆம் வசனம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நவமான இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த இருதயத்தில், ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த உள்ளத்தில் கல்லான இருதயம் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதை எடுத்து போட்டுருங்க. இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுட்டீங்கன்னா சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த சதையான இருதயத்தை கொடுக்கிற ஆண்டவர் இந்த சரீரத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராம். இது எப்படி கொடுப்பார் என்று சற்று சிந்தித்து பார்க்கின்ற வேளையெல்லாம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கல்லான இருதயத்தை நம்முடைய சரீரத்திலிருந்து எடுத்து போட்டுட்டு சதையான இருதயத்தை ஆண்டவர் நம்முடைய இருதயத்திற்கு கொடுப்பார் என்று சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். இந்த ஸ்தோத்திரத்தை செலுத்தின உடனே அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி
இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. இந்த விழித்திருந்து ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டோம். நம்ம காத்துக்கொண்டோம். இந்த காத்திருப்பு தான் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற ஆண்டவரிடத்துல நாம எப்படி நடந்து கொள்ளணும்? இந்த காலத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மிகவும், திரும்ப சொல்றேன், ஒரு கடினமான ஒரு காரியம்தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும். அப்பதான் அவள் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்க்கின்ற பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இப்பொழுது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியாளின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு நாம முதலாவது பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். முதலாவது இந்த தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு நாம் ஒரு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது அப்பதான் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு இந்த சமூகத்தில் நாம தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு பரிசுத்தம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டுமா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் தான் வாழ்க்கையில முக்கியம். அதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்பவர்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனால் உண்டாக்கப்பட்ட, தேவனால் படைக்கப்பட்ட அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் என்ன செய்றாங்க? ஆண்டவருடைய அன்பிலிருந்து தவறி வழி விலகி போகும் பொழுது ஆண்டவருடைய அன்பை பெற முடியாமல் போகிறது. ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தை, ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் ஒன்று பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டார். இந்த மாதிரி காரியங்களில் நம்ம ஜெபிக்கின்ற வேளையில் நாம் இந்த காலத்தில் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவை அறியாத மக்களிடத்திலே நீங்கள் போய் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா முதலாவது நாம எப்படி இருக்கணும்? அதான் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசித்து பார்த்தோம். எழும்பி பிரகாசி, உன் வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் பிரகாசிக்க கடவுது. உங்கள் மேல் பிரகாசிக்கும் பொழுதுதான் நீங்க மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்ல முடியும். அப்ப முதலாவது நாம எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கணும். ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு 1 மணி நேரமாவது அவரோடு கூட விழித்திருந்து ஜெபம் செய்கின்ற பொழுது அதனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒரு சகோதரன் சொல்றார், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி, ஒரு சின்ன குட்டி குழந்தை இருக்கு. அந்த குட்டி குழந்தைகிட்ட அந்த தாயார் என்ன செய்கிறாங்க? பள்ளிக்கு செல்லும் பொழுது மத்திய உணவு ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்புகிறாங்க. மத்திய வேலை வந்தது. அந்த குழந்தை டிஃபன் பாக்ஸை திறக்குது.
அப்போ ஒரு முதியவர் வரார், வயசானவர் வரார். அந்த குழந்தைகிட்ட போயிட்டு அந்த டிஃபன் பாக்ஸை கேட்குறாரு, அந்த உணவு எனக்கு வேணும் அப்படின்னு. நம்ம குழந்தைங்க என்ன பண்ணும், நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துருக்குறாங்க, நான் சாப்பிட்டுட்டு மிச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லியிருக்கோம், நம்ம குழந்தை சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, கேட்ட உடனேயே அந்த உணவை, சின்ன டிஃபன் பாக்ஸில் இருக்கிற உணவை அந்த முதியவர் இடத்துல கொடுத்துருச்சு. அந்த முதியவர் என்ன பண்ணார், அந்த குட்டி டிஃபன் பாக்ஸை வாங்கினார், ஓப்பன் பண்ணார், அதை ப்ளஸ் பண்ணார், திரும்பமா அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டார். அந்த சின்ன டிஃபன் பாக்ஸ் என்றது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இருதயம். ஒரு மனிதனை உருவாக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கப்படுகின்ற அந்த இருதயத்தை ஆண்டவர் வந்து உங்ககிட்ட கேட்குறார். கேட்ட உடனே அந்த இருதயத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த இருதயம் எப்படி இருந்தாலும் அது என்ன பண்ணுறாரு, மீண்டும் என்ன பண்ணுறாரு, அதை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்திட்டு மீண்டும் அந்த டிஃபன் பாக்ஸை இந்த கொடுக்குறப்போ எப்படி கொடுத்தாரோ அந்த குழந்தைகிட்ட, அது போல் ஆண்டவரை என்ன பண்ணுறாரு, இருதயத்தை நமக்கு பரிசுத்தமுள்ள இருதயத்தமாக கூட நமக்கு கொடுக்குறாரு. ஒரு சில நேரத்தில் அந்த குழந்தை சாப்பிட்டு மிச்சம் மீதியாக அந்த டிஃபன் பாக்ஸ் இருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, பிஸியாக இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே ஏதாவது இருக்கும். அப்போ ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பேட் ஸ்மெல் வரும் இல்லையா, பேட் ஸ்மெல் வரும். ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்கின்ற பொழுது அந்த இருதயத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி மீண்டும் நம்மகிட்ட கொடுக்குறார். அப்படி நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த டிஃபன் பாக்ஸ்குள்ளே இருக்கிற கொஞ்சம் மீதி இருக்கிற சாப்பாடு எப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருமோ, அதே போல் இந்த சரீரம் நாற்றம் எடுத்து போய்விடும். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்வது, மீண்டும் 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 நான் திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் முடியலன்னும் போது ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தமா இருக்கிறானா, ஒரு சில நேரத்தில் தவறி போயிடுறானா, இன்னும் பரிசுத்தமுள்ளவனா இருக்கட்டும். இந்த பரிசுத்தமுள்ளவனா இருக்கின்ற பொழுது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, இன்னும் பரிசுத்தமுள்ளவனாய் அவனை தகுதிப்படுத்துறார். நான் ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்தேன். என்னோடு கூட பிறந்தவர்கள் 5 பேர், நான் மட்டும் என்னோட சேர்த்து 6 பேர். நான் 3வது பையன். ராணிப்பேட்டை தான் என்னோட சொந்த ஊர். அப்போது நான் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சென்ட் மேரி சர்ச் ராணிப்பேட்டை, அங்கே அந்த ஏரியா பக்கமே தான் எனக்கு வீடு, நவுல்பூர் தான் வீடு. இப்போ என்னோடு கூட ஃபுட்பால் பிளேயர்ஸ், நான் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர்ஸ். அந்த 11 பேர் ஃபுட்பால் விளையாடுவாங்க. அதில் நான் மட்டும்தான் ஹிந்து பையனாக இருப்பேன், மற்ற அனைவரும் எல்லாமே கிறிஸ்துவ பிள்ளைங்களாக இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. அதில் 2 பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில் 8:30 மணிக்கு, அப்போல்லாம் வண்டியெல்லாம் கிடையாது, சைக்கிள் தான். இந்த சைக்கிள் வந்து காலையில் 8:30 மணிக்கு பெல் அடிப்பாங்க வீட்டுக்கிட்ட. அதுக்குள்ளே நான் ரெடியாக இருக்கணும். ஒரு சில நேரத்தில் எனக்கு பயம் வந்துடும், ஐயோ இவங்க 8:30 மணிக்கு நமக்கு ஆலயத்துக்கு கூப்பிட்றாங்களே. ஆனாலும் எங்கள் அம்மா வந்து ஒருபோதும் தடை பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்து எனக்குள்ள ஒரு பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல SMH ஹாஸ்பிட்டல் இருக்குது, VRV ஹாஸ்டல்ஸ் இருக்குது, எல்லாமே கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் அப்படின்னா, நம்ம ஒரு ஹிந்து பிள்ளையாக இருக்கிறோம், நம்ம ஆலயத்துக்கு போகிறோன்னா மற்றவங்க யாராவது என்னை பார்த்தா தப்பாக நினச்சிருவாங்களோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். அப்போ என்னோடு கூட அந்த 2 பேர் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவர்களோடு கூட போவேன். உட்காருனா உட்காந்துரும், முட்டி போடனா முட்டி போடணும், கடைசியில் ப்ரேயர் பண்ணால் ப்ரேயர் முடிச்சு வெளியில் வந்துடுவோம். இது காலங்கள் கடந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. இப்போ எனக்குள்ளே ஒரு வாஞ்சை, இந்த சண்டே கிளாஸ் நடத்துவாங்க எங்கள் டீச்சர் ஒருத்தர், அங்கே சுசீலா டீச்சர்னு ஒருத்தர். அவங்க என்ன பண்ணுவாங்க, சண்டேஸில் மார்னிங்கில் எல்லாருக்கும் அந்த சுண்டலெல்லாம் கொடுப்பாங்க வீட்டில், அவங்க வீட்டில். அப்போ நாங்கள் போவோம், அந்த சுண்டலெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஆண்டவரை பற்றி கொஞ்சம் நிறைய சொல்லுவாங்க.
அப்போ என்னுடைய வாஞ்சை என்ன அப்படின்னா, இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஆண்டவரை பற்றி இன்னும் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்குள்ள ஒரு வாஞ்சை. 1982ஆம் ஆண்டு எம்மா வேதகம பள்ளியில் 2 ஆண்டுகள் தொலைதூர கல்வியிலே நான் 2 ஆண்டுகள் படித்து முடிச்சிருக்கிறேன். அதன் பிறகு 1 இயர் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன். அதன் பிறகு இன்னும் வாஞ்சியாக இருந்துச்சு. அப்போ என்ன தான் இன்னும் அதிகமாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா 2019ஆம் ஆண்டு மதுரை இறையியல் கல்லூரியில் பிசிஎஸ் என்ற 4 ஆண்டுகள் படிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு ஆசை. 4 ஆண்டுகள் படித்து முடிச்சாச்சு. கடந்த வாரம் தான் மார்க் ஷீட் கொடுத்தாங்க. எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றிருக்கேன், தேர்ச்சி பெற்றிருக்கேன். இதையா நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு ஆண்டவர் கொடுக்கப்பட்டதனுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது அப்படின்னா மிகவும் அருமையாய் கூட இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பிளெஸ்ஸிங் அநேக மக்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் மனைவி இருந்தாங்க. முதலாவது ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. 5 வருடம் கழிச்சு 2வது மனைவி கர்ப்பம் தரிச்சாங்க. அப்போது சிஎம்சி மருத்துவமனையில் வரும்போது குழந்தைகள் 2ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்குள்ளே என்ன ஒரு ஆச்சு அப்படின்னா, எஸ்ப்பா எனக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தையை கொடுத்துட்டீங்க, 2வது என்னுடைய மனைவி 2 குழந்தைகளை சொல்லி சுமக்க போகிறாங்களேன்னு சொல்லி நான் என்ன பண்ண, உபவாசம் இருந்து ஜெபித்ததினாலே அந்த டெலிவரி காலம் வந்துச்சு. இப்போ ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். மனைவிக்கு சுகப்பிரசனம் ஆகணும்னு சொன்னேன், பண தேவைகளை சந்திக்கணும்னு சொன்னேன். ஏற்கனவே ஒரு பெண் பிள்ளையை கொடுத்துட்டீங்க, இப்போ 2வது குழந்தை 2 குழந்தைன்னு சொல்கிறாங்க. அது 2 குழந்தைய கொடுத்தாலும் பரவாயில்ல ஏசப்பா, சுகப்பிரசவத்தை கொடுங்க, நல்ல குழந்தைகளாக கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறப்பது என்பதற்கு கடினமான ஒரு காரியம். இப்போ ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டால் உபவாசம் இருந்தேன். 8 மாதங்கள் உபவாசம் இருந்து அந்த டெலிவரி காலம் வரையில் உபவாசம் இருந்து ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். கடைசி டெலிவரி காலத்தில் ஒரு டாக்டர்ஸ் வந்தாங்க, பார்த்துட்டு இது நார்மல் டெலிவரி ஆகாது, சிசரின் பண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்தாங்க, வந்துட்டு இன்னொரு 15 மினிட்ஸில் நார்மல் டெலிவரி சொல்லிட்டு போயிட்டாங்க. சொன்ன உடனே ஒரு 10 மினிட்ஸில் நார்மல் டெலிவரியை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்ன என்னுடைய சாட்சி ஒரு இந்து குடும்பத்தில் வந்து இப்படிப்பட்டதான் இடத்திலே நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகின்ற பொழுதுதான் அநேக மக்களை இந்த வார்த்தைகள் தொடும். எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், எனக்கு கொடுத்த நன்மைகள், என்னை மேற்படுத்திய ஆண்டவர் அநேக ஜனங்களையும் தொடுவார் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒரு சாட்சியோடு கூட என்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே இதற்கு ஒரு பலனை மற்றவர்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான சகோதரர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கிற ஐயா அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் கூட சிறப்பான செய்தியை கொடுத்த கருணாமூர்த்தி அண்ணனுக்காக நன்றி. இந்த நாளில் கூட கிரைஸ்ட் டிவிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குடும்ப இல்லங்களிலும் தனிப்பட்ட முறையிலும் இன்னும் அநேகருக்கும் நீங்கள் இதை தெரிவிங்க. இது குறைந்த கட்டணத்தில் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். சாட்சிகளாகட்டும், தனிப்பட்ட பாடலாக இருக்கட்டும், செய்திகளாகட்டும், இல்லை வேறு எங்கன்னா நிகழ்ச்சிகளாகட்டும், அதை நாங்கள் குறைந்த விலையில் ஒளிபரப்பு செய்கிறோம். நன்றி. இந்த நாளில் கூட பிரசங்கி அவருடைய குடும்பத்திற்காக உங்களுடைய ஜெபத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல் மோசஸ் அநேகர் இந்த கிரைஸ்ட் டிவியில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு தருவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சொன்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறதுனால அவங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. மோசஸ் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் கழித்து முதல்ல ஒரு பெண் குழந்தை, அடுத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. அவருக்காக திருமணத்திற்காக வந்த எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஆனி பிரியா கண்மணி, அவங்களுக்கு போன மாதம் கூட நல்லபடியாக திருமணம் நடந்தது. அவருடைய கணவரும் அங்கே வெளிநாடு சென்றிருக்கிறார். அவருக்கும் அங்கே சீக்கிரமாக வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும், அதேமாரி பால்சன் சாமனுடைய அக்கா மகன் 2 நாளாக சிக்காயிருக்காரு. அவருக்காகவும் குடும்பத்தில் ஜெபிச்சிங்க. உஷா சிஸ்டருக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள்.
இன்னும் இந்த கிரைஸ்டிவில் அநேக ஜெப குறிப்புகள் தொடர்ந்து வரும். அடுத்த மாதத்திலிருந்து கூட இதை இன்னும் சிறப்பாக நடத்த தேவன் கிருபை பாராட்டுவார். இந்த நாளில் கூட வந்தவங்கள் அனைவரையும் கிரைஸ்டின் சார்பாகவும் கிரைஸ்டினுடைய ஊழியர்கள் சார்பாகவும் அன்போடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட நாம் கடைசியான ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த கூடுகையை கூட நிறைவு செய்யலாம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவாகரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்து இந்த நாளிலே ஆண்டவரே முன்குறித்த வண்ணமாக இந்த கிரைஸ்ட் டிவியினுடைய இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகை நேர்த்தியாய் ஆரம்பங்கள் அற்பமாக இருந்தாலும் முடிவை எங்களுக்கு சம்பூர்ணமாக்கி தந்த கிருபைகளை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் ஏறெடுத்த ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய நாமமே மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதிலே பங்கு கொண்ட ஆண்டவரே, இதில் இணைந்து ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே தகப்பனே சுவாமி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவர்களுக்காக உங்களுடைய நாமம் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் இதை ஆஸ்வதிக்க வேண்டுமா நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அருமையான செய்தி கொடுத்த தாசருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்ல ஒரு ஆண்டவரை தலைப்பின் நிமித்தம் ஆண்டவரே அப்பா நாங்கள் இந்த செய்திகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்தீர். விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால சுவாமி உடைய வார்த்தைகளை ஆண்டவரே வேதத்திலிருந்து ஆண்டவர் வியாக்கியானம் பண்ணின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரை ஜீவன் உள்ளதாயும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிற யாவர்களுக்கும் ஆண்டவரே அது நன்மை உள்ளவதாகும். ஆண்டவரே, நீர் கனி தருகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விதைத்த விதைகள் ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் நீர் இந்நாட்களிலே கேட்கிற பார்க்கிற ஆண்டவரே தகப்பனை விசுவாசிக்கிற யாவர்களுக்கும் அது நன்மை உண்டாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நன்றியோடு சோத்திருக்கிறோம். விசேஷம் அந்த கிரைஸ்ட் டிவியை ஆண்டவரை நடத்துகிற அருமையான ஆண்டவரே தகப்பனே ஊழியர் ஆண்டவரே கேப்ரியல் ஐயாக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம். குழந்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒட்டுமொத்த குடும்பம் உமக்கென்று ஆண்டவரை தகப்பனை இந்த ஊழியத்தில் தூண்களாய் நீர் எடுத்து பயன்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதை விதைக்கிற ஒவ்வொரு வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவரை அவர்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை கலப்பா நீர் பல மடங்கு நீர் திருப்பி கொடுக்கும்படியான நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் அதிகமாய் சுவாமி இதிலே பயன்படத்தக்கதாய் அநேகரை ஆண்டவரை கொண்டு வந்து ஆண்டவரை அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் பரத்திலிருந்து கொண்டாக முடியாய் கர்த்தர் கிருபை செய்யும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னது போல ஆண்டவரே இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்மையும் ஆண்டவரை ஆசீர்வாதமும் தொடர்ந்து அந்த அப்பா இந்த கிரைஸ்ட் டிவியை நடத்த வேண்டும். அதற்கான தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட வேண்டும். அதற்கு தடையாய் எழும்புகிற சகல கிரிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அதமாக்கி அப்புறப்படுத்தி நாங்கள் சுட்டு இருக்கிறோம். நாம் மாத்திரமே மையப்படுத்தோம், நாம் மாத்திரமே உயர்த்தட்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு அப்பா தாகத்தோடு செய்கிற இந்த ஊழியம் இன்னும் விரிவாக்கப்பட வேண்டுமாய் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். மகன் செய்கிற பணிகளை நீர் ஆஸ்வதிங்க ஆண்டவரை, ஊழியங்களை ஆஸ்வதிங்க ஆண்டவரை. சகோதரி செய்கிற அப்பா வேலையிலே உடைய கரம் இருப்பதாக விசேஷமாக குழந்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா விதமான தீங்குக்கும் தீமைக்கும் வாதைகளுக்கும் விலக்கி கொள்ளை நோயின் கிரிகளுக்கும் விலக்கி இனி வருகிற ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரை அப்பா நம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அப்பா இயேசுவன் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்த தேவ பிரசனம் மகள் மீது தங்கியிருக்கும்படியாய் நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆண்டவரை, படிப்பிலே ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தெளிந்த கிருபைகளும் பிள்ளைகளுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு தாயாரை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வயதான காலத்தில் உங்களுடைய கிருபை உங்களை தாங்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும், பாதுகாத்து கொள்ளட்டும். இங்கே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இதை பார்த்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷத்தும் உண்டாக்கட்டும் என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் செபித்து இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர். ஆமேன். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஊழியத்தின் தரிசனோடு கூட விசேஷம் அந்த கிரைஸ்ட் டிவி நடத்துகிற ஒவ்வொரு மாதத்தின் கூட அப்பா மாதாந்திர கூடுகையில் கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கூட சமாதானம், சந்தோஷம், நீடிய ஆயுள், நீடிய கனிதரும் வாழ்வு, சுகம், சமாதானம் எல்லாம் நிலைத்திருந்து காத்து வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.